நீங்க எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? அதாவது ஒரு அறைக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க மனபாரம் எல்லாம் சட்டென்னு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா? ஆமா. நெறைய பேருக்கு அந்த அனுபவம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இல்லனா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு விதமான மூச்சு திணறலோ இல்ல ஒரு நெருக்கடியோ தோன்றத கூட உணர்ந்திருப்பீங்க. பொதுவா வீடுகள்னா வெறும் செங்கல், சிமெண்ட், கான்கிரீட்டால கட்டப்பட்ட சுவர்கள்னு தான் நம்ம நினைக்கிறோம். கரெக்ட். அது ஒரு பிசிக்கலான விஷயம்னு தான் நாம பார்க்கறோம். ஆனா உண்மையிலேயே உங்க வீடு உங்களோட மூளையோட, உளவியலோடு, அதாவது சைக்காலஜியோட எப்படி விளையாடுதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அலச போற இந்த விஷயம் கண்டிப்பா உங்க சிந்தனைய தலைகீழா மாத்தப் போகுது. நிச்சயமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தரவுகள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை. ஆமா. இன்னைக்கு நம்ம கிட்ட ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட கட்டுமான பணிகளோட தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்ட சில உயர்தர புகைப்படங்களும் வடிவமைப்பு தரவுகளும் இருக்கு. இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல ஆடம்பரம் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான். அதேதான். ஆடம்பரம், அதாவது லக்ஸுரினா வெறும் தங்க முலாம் பூசின பொருட்களும் விலை உயர்ந்த சரவழக்குகளும் மட்டும் கிடையாது. அது ஒரு வீட்டுக்குள்ள வர்ற வெளிச்சம், நம்ம தொட்டு உணர்ற பொருட்களோட தன்மை, அப்புறம் அந்த தடையற்ற வெளி, அதாவது சீம்லெஸ் லிவிங். இது எல்லாத்தையும் எப்படி கையாளுதுன்னு இந்த தரவுகள் மூலமா நம்ம உடைச்சு பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு ஆடம்பரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம காலங்காலமா கொடுத்து வந்த அர்த்தமே இப்போ முழுசா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்றீங்க? அதாவது முந்தியெல்லாம் ஆடம்பரம்னா நான் எவ்வளோ வசதியானவன்னு அடுத்தவங்களுக்கு காட்டுற ஒரு கருவியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட டிசைன்ஸை உற்று நோக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. என்னது? நவீன வடிவமைப்புங்கிறது மத்தவங்களுக்காக இல்ல, அது நமக்காக, குறிப்பா நமது உளவியல் அமைதிக்காக உருவாக்கப்படுறது. நாம வாழ்ற இடம் நம்மளோட அன்றாட மனநிலையை எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கறத இந்த வடிவமைப்புகள் ரொம்ப ஆழமா பேசுது. சரி, இத சற்று விரிவாகவே பார்ப்போம். முதல்ல இந்த வீட்டோட வெளிப்புற தோற்றத்தை, அதோட எலிவேஷனை கவனிப்போம். பொதுவா ஒரு ஆடம்பர வீடுன்னா அந்த முகப்புல மிக பிரம்மாண்டமான தூண்கள், அதிகப்படியான அலங்காரங்கள் இருக்குன்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம். கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும்னு தான் தோணும். ஆனா இந்த டியூப்ளெக்ஸ் வீடோட வடிவமைப்பு முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. தட்டையான கூரைகள், அதோட அடிப்பகுதியில மிக நேர்த்தியான மர வேலைப்பாடுகள் இருக்கு. அப்புறம் சாதாரண பெயிண்ட் இல்லாம தொட்டு உணரக்கூடிய அந்த டெக்ஸ்சர்ட் ஸ்டோன், கல் அமைப்பிலான சுவர்கள்னு எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த எளிமை தான் அங்க ஹைலைட். ஆமா. கார் நிறுத்தும் இடத்துல நிக்கிற அந்த மெர்சிடிஸ் காரை தவிர அங்க எந்த பகட்டும் இல்ல. இத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு நேர்த்தியா தைக்கப்பட்ட ஒரு சூட்டாடையோட ஒப்பிடலாம். ஓ, நல்ல ஒப்பீடு. நீங்க ஒரு தரமான சூட் போடும்போது அது கத்தி கூச்சலிட்டு நான் ரொம்ப விலை உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லாது. அதோட தையலும் அந்த துணியோட தரமுமே பேசும். ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இந்த வீட்டோட முகப்பு முழுவதுமே பிரம்மாண்டமான கண்ணாடி ஜன்னல்களாலும் கதவுகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இவ்ளோ பெரிய கண்ணாடிகளை வெளிப்புறத்துல பயன்படுத்தும் போது வீட்டின் தனிமை, அதாவது பிரைவசி பாதிக்காதா? இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு சாதாரண கேள்விதான். ஏன்னா நான் அந்த வீட்ல இருந்தா வெளிய போறவங்கெல்லாம் உள்ள எட்டி பாப்பாங்களோங்கிற பயத்துல எப்ப பார்த்தாலும் ஸ்கிரீனை மூடி வைக்கிறதுலே தான் குறியா இருப்பேன். அந்த பயம் ரொம்ப இயல்பானது தான். பாரம்பரியமாவே நாம வீடுகளை ஒரு பாதுகாப்பு அரணா, ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி தான் பார்த்து பழகிட்டோம். வெளி உலகத்திலேருந்து நம்மள துண்டிச்சுக்கிட்டு ஒரு கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது தான் பாதுகாப்புன்னு நம்ம மூளை நம்புது. ஆமா, அது உண்மைதான். ஆனா நீங்க கவனிச்சிங்கன்னா அந்த கல், மரம் மாதிரியான கடினமான உறுதியான பொருட்களோட கண்ணாடியோட வெளிப்படைத்தன்மையை இணைக்கிறது, அது ஒரு உளவியல் ரீதியான விடுதலையை நமக்கு தருது. உளவியல் ரீதியான விடுதலைனா கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா? கட்டிடக்கலையில இத கட்டுப்படுத்தப்பட்ட வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்வாங்க. அதாவது கண்ட்ரோல்டு டிரான்ஸ்பரன்சி. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் நீங்க திரைச்சீலைகளை பயன்படுத்திக்கலாம். ஓஹோ, தேவைப்படும் போது மட்டும் மூடிக்கலாம். ஆமா. மத்த நேரங்கள்ல அந்த பெரிய கண்ணாடிகள் உங்களை வெளியுலகத்தோடும் ஒளியோடும் இயற்கையோடும் தடையின்றி இணைக்குது. உங்களை ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்காம உங்க பார்வைய விரிவடைய செய்யுது. இது மனசுக்கு ஒரு பெரிய திறப்பையும் சுதந்திரத்தையும் கொடுக்குது. அப்போ ஆடம்பரம்ங்கிறது தங்களை மறைச்சுக்கிறது இல்ல, இயற்கைய வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி அதேதான். அந்த வெளிப்புற கண்ணாடிகள் வழியா நம்ம பாக்குற அந்த திறந்த வெளி பார்வை வீட்டின் மைய பகுதிகளுக்குள்ள போகும்போது எப்படி தொடருதுங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, உள்ள போகும்போது அந்த ஃபீல் இன்னும் அதிகமாகும். வீட்டின் பொதுவான கூடம்,
அதாவது வரவேற்பறைக்குள்ள நுழைஞ்சா அது ஒரு சுவரோட முடிஞ்சிடாம சாப்பாட்டறைக்கும் அங்கிருந்து தோட்டத்துக்கும் தடையின்றி ஒரு திறந்த வெளியாவே நீழுது. அங்க மரச்சட்டங்களான ஒரு டிவி சுவர், ஒரு பெரிய எல் வடிவ சோஃபா, அப்புறம் பளபளப்பான மார்பிள் தரைன்னு எல்லாமே ஒரு சீம்லெஸ் ஃப்ளோவா இருக்கு. அந்த இடத்தோட லைட்டிங் கூட ரொம்ப நுட்பமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. உண்மைதான். ஆனா இது எல்லாத்தையும் விட என் கவனத்தை ஈர்த்தது வீட்டின் மையத்துல இருக்கிற அந்த முற்றம்தான். கோர்ட்யார்ட், அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆமா, மேற்கூரை இல்லாம வானத்தை நோக்கிய திறந்த வெளி, நடுவுல ஒரு சின்ன மரம், அத சுத்தி கூழாங்கற்களாலான ஒரு பார்டர். இத நான் இந்த வீட்டின் நுரையீரல்னு தான் வர்ணிப்பேன். முற்றம் அப்படிங்கறத வீட்டின் நுரையீரல்னு நீங்க சொன்னது மிகச்சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா இந்த மிக நவீனமான வரவேற்பறைக்கும் இந்த முற்றத்துக்கும் இடையில எப்படி ஒரு தடையற்ற தொடர்பு சாத்தியமாகுது? நம்ம பாரம்பரிய வீடுகள்ல முற்றம் அப்படிங்கிறது வெறும் குடும்ப உறுப்பினர்கள் கூடுற ஒரு இடமா மட்டும் இல்லாம வீட்டின் வெப்பநிலையை சீராக்குற ஒரு இயற்கையான கருவியாவும் செயல்பட்டது. ஓ, நேச்சுரல் ஏசி மாதிரி சொல்றீங்களா? ஆமா, தெர்மல் டைனாமிக்ஸ்னு சொல்லுவோம். குளிர்ந்த காற்றை உள்ள எடுத்து சூடான காற்றை மேல வானத்தை நோக்கி வெளியேற்ற ஒரு அறிவியல் அதுக்கு பின்னாடி இருக்கு. நவீன காலத்துல ஏசி வந்தோன்னே நாம முற்றங்களை மறந்துட்டோம். ஆனா இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் அந்த பாரம்பரியத்தை ரொம்ப அழகா மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. வரவேற்பறையிலிருந்து முற்றத்துக்கு திறக்கிற மாதிரி பெரிய ஸ்லைடிங் கதவுகள் வச்சிருக்கிறது உள்ளே இருக்கிற மனிதர்களை புறவெளியோடு இணைக்கிற ஒரு பாலமா செயல்படுது. அந்த பாரம்பரியம் பத்தி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. முற்றத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பூஜை அறை இருக்கு. பார்த்தேன். மரத்தால நுட்பமா செதுக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய மண்டபம், பித்தளை விளக்குகள், அப்புறம் நுட்பமான வேலைப்பாடுகள் கொண்ட வெள்ளை நிற பின்னணி. அது முற்றிலும் பழமையான ஒரு அமைப்பா இருக்கு. சரி, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? வெளியே ஒரு மெர்சிடிஸ் கார், மிக நவீனமான வரவேற்பறை, மேலை நாட்டு பாணியிலான சோஃபா, இதுக்கு நடுவுல இந்த தூய பாரம்பரிய பூஜை அறை, ஒரு முரண்பாடான கலவையா உங்களுக்கு தோணலையா? இது ரெண்டும் எப்படி ஒண்ணுக்கொண்ணு செட் ஆகுது? இது ஒரு முரண்பாடு கிடையாது. இத நாம ஆழமான கலாச்சார ஒருங்கிணைப்புன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது கல்ச்சுரல் சிந்தசிஸ். கலாச்சார ஒருங்கிணைப்பா? ஆமா. நவீன வடிவமைப்பு அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்தை முழுசா அழிச்சிட்டு ஒரு ஏலியன் வீட்டை உருவாக்குறது கிடையாது. நம்மளோட வேர்களை இன்றைய காலகட்டத்தோட சுத்தமான எளிமையான கோடுகளோட, அந்த கிளீன் லைன்ஸோட மறுவரையறை செய்யறது தான் அதோட நோக்கம். ஓ, அதனாலதான் அங்க அவ்வளோ அமைதி தெரியுதா? கரெக்ட். அதனாலதான் அந்த பூஜை அறையை நீங்க உற்று நோக்குனீங்கன்னா அங்க அதிகப்படியான கண்களை உறுத்துற அலங்காரங்களோ இல்ல இரைச்சலான வண்ணங்களோ இருக்காது. மாறா அது அமைதியை தர்ற ஒரு தியான மையமா, ஒரு ஜென்வெளி மாதிரி காட்சி அளிக்குது. கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. பாரம்பரியமான மர வேலைப்பாடுகளும் நவீனமான அந்த இதமான விளக்கொளியும் சேரும்போது அது அந்த இடத்தோட ஆன்மீகத்தன்மையை சற்றும் குறைக்காம இன்னும் ஆழமாக்குது. சூப்பர். நாம இதுவரை பார்த்த அந்த வரவேற்பறை, முற்றமெல்லாம் கெஸ்ட் வர்ற பொதுமான இடங்கள். ஆனா ஒரு வீட்டின் உண்மையான ஆடம்பரம் அப்படிங்கிறது நாம வெளியுலக கதவை சாத்திட்டு நமக்குள் சுருங்குற அந்த தனிப்பட்ட ஓய்விடங்கள்ல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. படுக்கையறை, குளியலறை மாதிரி இடங்கள். ஆமா, அந்த படுக்கை அறையோட வடிவமைப்பை பார்க்கும்போது ஒட்டுமொத்த அறையும் மனதை அமைதிப்படுத்துற நியூட்ரல் நிறங்கள்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. சுவரோடு சுவரா தட்டையா இணைக்கப்பட்ட மர அலமாரிகள், செடிகளுக்கு துறக்கிற பெரிய கண்ணாடி கதவுகள்னு எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த நியூட்ரல் கலர்ஸ் தான் அங்க மேஜிக் பண்ணுது. ஆனா அங்க ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன். படுக்கை ரொம்ப உயரம் குறைவா, அதாவது ஒரு லோ ப்ரொஃபைல் பெட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து மெல்லிய எல்இடி விளக்குகள் ஒளிருது. பார்க்க அழகா இருக்கு. சரி, ஆனா ஒரு பிராக்டிக்கல் கேள்வி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, காலையில அவசரமா வேலைக்கு கிளம்பும்போது கிட்டத்தட்ட தரையோடு தரையா இருக்கிற இந்த உயரம் குறைவான படுக்கையிலிருந்து எழும்பி கிளம்புறது ரொம்ப சிரமமா இருக்காதா? ஏன் குறிப்பா இந்த டிசைனை செலக்ட் பண்ணிருக்காங்க? அதுல தான் மிகச்சிறந்த ஒரு சைக்கலாஜிக்கல் சூட்சுமா இருக்கு. இத மூளையோட சுமையை குறைக்கும் ஒரு உத்தின்னு சொல்லலாம். அதாவது காக்னிட்டிவ் லோட குறைக்கிறது. காக்னிட்டிவ் லோட்னா மூளைக்கு நம்ம கொடுக்கிற வேலையா? ஆமா. இதை ஈஸியா புரிஞ்சுக்க உங்க மூளையை ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாள் முழுக்க நீங்க பல விஷயங்களை பாக்குறீங்க, பல முடிவுகளை எடுக்கிறீங்க. இது உங்க போன்ல ஒரு 50 ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம். ஓஹோ, அந்த ஆப்ஸ் எல்லாம் பேட்டரிய உறிஞ்சுற மாதிரி மூளைய சோர்வாக்கிடும். அதேதான். நீங்க ராத்திரி தூங்க போற அறை அந்த ஆப்ஸை எல்லாம் நிறுத்திட்டு மூளைக்கு ஓய்வு கொடுக்கிற இடமா இருக்கணும். ஆனா உங்க படுக்கை அறையில பெரிய உயரமான இருண்ட நிறத்துல இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் இருந்தா உங்க மூளை அந்த இடத்த ஒரு நெருக்கடியான இடமாவே உணரும். அந்த 50 ஆப்ஸும் க்ளோஸ் ஆகாது.
அப்போ இந்த லோ ப்ரொஃபைல் பெட் அதுக்கு உதவுதா? கண்டிப்பா. இந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் டிசைன்ல இருக்கிற மாதிரி உயரம் குறைவான தளவாடங்கள் அப்புறம் அதிக பொருட்கள் இல்லாத திறந்த வெளி இருக்கும்போது மூளைக்கு தேவையற்ற கவனச்சிதறல்கள் ஏற்படாது. அந்த உயரம் குறைவான படுக்கை அறையோட மேற்கூரையை இன்னும் உயரமா காட்டுது. வாவ், ரூம் இன்னும் பெருசா தெரியும். ஆமா, இது மூளைக்கு நீ இப்போ முழுமையான ஓய்வுல இருக்க அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்குது. ஆஹா, ஒரு படுக்கையோட உயரத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உளவியல் விளையாடுதா? இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுல ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப யோசிச்சு பண்ணிருக்காங்க. குளியலறையோட வடிவமைப்பு பார்த்தாலும் இதே உளவியல் தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். காற்றில் மிதக்கிற மாதிரியான வாஷ் பேசின், அந்த ஃப்ளோட்டிங் வேனிட்டி, தெளிவான கண்ணாடி தடுப்புகள்னு ஒரு விலை உயர்ந்த ஸ்பா மாதிரி அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்பா ஃபீல் அங்க கண்டிப்பா கிடைக்கும். ஆனா சாதாரண சில்வர் நிற குழாய்களுக்கு பதிலா ரொம்ப நேர்த்தியான மேட் பிளாக் ஃபிக்ஸ்சர்ஸ், கருப்பு நிற குழாய்களும் சுவர்ல சாம்பல் நிற கல் மாதிரியான டைல்ஸும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெளிச்சம் மிக இதமா மறைமுகமா வருது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒருவித ஆழமான அமைதி கிடைக்குது. சரியா கவனிச்சிங்க. அந்த சாம்பல் நிற கற்கள் அப்புறம் கருப்பு நிற குழாய்கள் ஒரு வகையான கிரவுண்டிங் எஃபெக்டை தருது. கிரவுண்டிங் எஃபெக்ட்னா இயற்கையோடு இணைஞ்சிருக்க சீலா? இயற்கையோட பூமியோட நீங்க இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வை அது உருவாக்குது. டிஜிட்டல் திரைகளையே நாள் முழுக்க பார்த்து சலித்து போன நம்ம கண்களுக்கும் கைகளுக்கும் இந்த முரட்டுத்தனமான கல் சுவர்களும் கருப்பு நிற குழாய்களும் கொடுக்கிற தொடு உணர்வு, அதாவது டாக்டைல் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஓ, அதனாலதான் அந்த ஸ்பா அமைதி நம்ம குளியலறையிலயும் கிடைக்குது. கண்டிப்பா. சரி, ஆடம்பரம் அப்படிங்கிறது நம்ம ஓய்வெடுக்கிற இடங்களான படுக்கையறை, வரவேற்பறைகள்ல மட்டும் இருக்கிறது நம்மால எளிதா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நாம வேலை செய்யற அப்புறம் அன்றாட நடமாடுற இடங்களுக்கும் அது எப்படி பரவுதுங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இததான் ஃபங்க்ஷனல் லக்ஸரின்னு சொல்லுவோம், அதாவது பயன்பாட்டு ஆடம்பரம். உதாரணத்துக்கு சமையலறையை எடுத்துக்கலாம். தூய வெள்ளை நிற கீழ் அலமாரிகள், மரத்தாலான மேல் அலமாரிகள், சுவரோட சுவரா நேர்த்தியா இணைக்கப்பட்ட ஓவன், ஃப்ரிட்ஜ்னு ரொம்ப குறைவான பொருட்களை கொண்ட ஒரு மினிமலிஸ்ட் வடிவமைப்பு. பார்க்கறதுக்கே ரொம்ப கிளீனா இருக்கும். நடியில உட்கார்ந்து சாப்பிடவும் வேலை செய்யவும் வசதியா ஒரு பெரிய ஐலண்ட் அமைச்சிருக்காங்க. ஆனா இதை விட என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது இதோட இணைஞ்ச ஒரு பயன்பாட்டு பகுதி, அதாவது யூட்டிலிட்டி ஏரியா தான். ஆமா, பொதுவா துணி துவைக்கிற யூட்டிலிட்டி பகுதி அப்படின்னாலே ஒரு குடோன் மாதிரி வீட்டின் இருண்ட மூலையில தான் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். பழைய வாளிகள், சோப்பு டப்பாக்கள்னு குவித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடமா இல்லாம வெளிர் சாம்பல் நிற சப்வே டைல்ஸ், மேடைக்கு கீழே நேர்த்தியா பொருத்தப்பட்ட வாஷிங் மிஷின், அப்புறம் திறந்த மர அலமாரிகள்னு ஒரு நவீன ஸ்டூடியோ மாதிரியே இருக்கு அந்த இடம். வெளிச்சமும் அங்க ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு பெரிய ஜன்னல் வழியா வெளிச்சம் கொட்டுது. உச்சக்கட்டமா அங்க உள்ள சிங்க்ல தங்கம் இல்லனா பித்தளை நிறத்திலான ஒரு குழாய் பொருத்தப்பட்டிருக்கு. இத நான் கொஞ்சம் ஓவர் த டாப்னு தான் சொல்வேன். ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? துணி துவைக்கிற இடத்துக்கு போய் எதுக்குங்க பித்தளை நிற குழாய்? துணி துவைக்கிறத கூட ஒரு ஆடம்பரமான அனுபவமா மாத்த முயற்சி பண்றாங்களா என்ன? அது ஓவர் த டாப் கிடையாது. அதுதான் மனிதர்களை மதிக்கும் வடிவமைப்பு. மனிதர்களை மதிக்கும் வடிவமைப்பா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். உண்மையான ஆடம்பரம் அப்படிங்கிறது வீட்டின் வரவேற்பறையை மட்டும் கோடிக்கணக்கில் செலவழிச்சு அலங்கரிச்சுட்டு மற்ற பகுதிகளை புறக்கணிக்கிறது கிடையாது. நாம அன்றாடம் செய்யற சின்ன சின்ன வேலைகள், துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இது எல்லாத்தையுமே நம்ம சல்போற்ற காரியங்களாவே ஒரு தண்டனையாவே தான் நினைக்கிறோம். ஆமா, அந்த வேலைகளை செய்யவே நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஆனா வீட்டின் சமையலறையையும் யூட்டிலிட்டி பகுதியையும் அதே உயர்தரத்தோட வடிவமைப்பதன் மூலமா அந்த சலிப்பு உடைக்கப்படுது. ஒரு அழகான வெளிச்சம் நிறைந்த நேர்த்தியான பித்தளை குழாய்கள் கொண்ட ஒரு அறையில நின்னு துணி துவைக்கும் போது அது ஒரு பாரமா தெரியாது. ஓ, அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா மாறிடும். ஆமா, அது உங்க வீட்டின் ஒட்டுமொத்த அனுபவத்தின் ஒரு பகுதியா மாறும். நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் உங்க நேரத்தையும் உங்க வீடு மதிக்கணும். அதுதான் இதோட கான்செப்ட். வாவ், அது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நம்ம நேரத்தையும் அன்றாட செயல்பாடுகளையும் வீடு மதிக்கணும் அப்படிங்கிறது அருமை. அது அந்த வீட்டின் படிக்கட்டுலயும் பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸ்டேர்கேஸ் டிசைனும் ரொம்ப ஸ்பெஷல். சாதாரணமா 2 தளங்களை இணைக்கிற ஒரு வழியா மட்டும் அது இல்ல. மிதக்கிற மரப்படிகள், ஃப்ளோட்டிங் வுட் த்ரெட்ஸ், எந்த தடையும் இல்லாத கண்ணாடி பிடிமானம், அப்புறம் ஒவ்வொரு படிக்கும் அடியில ஒளிரிற இதமான விளக்குகள்னு அது ஒரு பயன்பாட்டு சிற்பம், ஃபங்க்ஷனல் ஸ்கல்ப்சர் மாதிரியே காட்சியளிக்குது. படியேறது கூட ஒரு அழகியல் அனுபவமா மாறுது இல்லையா? ஆமா, வீட்டின் ஒவ்வொரு அங்குலமும் உங்களின் வாழ்வியலை உயர்த்தி பிடிக்கணும். அதுதான் இந்த தரவுகள் நமக்கு சொல்லும் செய்தி. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்.
இன்னைக்கு நாம விவாதித்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட இந்த வடிவமைப்பு நமக்கு உணர்த்துவது என்னன்னா, நவீன ஆடம்பரம் அப்படிங்கிறது வெறுமனே பணத்தை வீசி பொருட்களை வாங்குறதோ இல்ல பகட்ட காட்டுறதும் கிடையாது. அது ஒரு முழுமையான அனுபவம்னு சொல்லலாம். ஆமா, அது சரியான ஒளி, தொட்டு உணரக்கூடிய பொருட்களோட தன்மை, மூளையோட சுமைய குறைக்கிற வடிவமைப்பு, அப்புறம் நமது கலாச்சார வேர்களை தொலைக்காத ஒரு முழுமையான உணர்வுபூர்வமான அனுபவத்தை உருவாக்குறது தான். இது ஒரு சிறந்த வாழ்வியல் தத்துவம்னு கூட சொல்லலாம். இது போன்ற நேர்த்தியான உணர்வுபூர்வமான வீடுகளை உருவாக்குறதுல நிபுணத்துவம் பெற்ற ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட தொடர்பு விவரங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நாங்க மகிழ்ச்சி அடையறோம். கண்டிப்பா நேயர்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த வடிவமைப்புகளோட பின்னணியில உள்ள குழுவை தொடர்பு கொள்ள நீங்க விரும்பினா அவங்களோட ஃபோன் மற்றும் வாட்ஸ்அப் எண் +91 78716 65841. மீண்டும் சொல்றேன், +91 78716 65841. அவங்களோட மின்னஞ்சல் முகவரி dreamapworks@gmail.com. வீடுகள் அப்படிங்கிறது நாம தங்குற இடங்கள் மட்டும் இல்ல, அவை நம்மை உருவாக்குற இடங்கள் அப்படிங்கறத இன்னைக்கு நாம மிக விரிவாகவே காத்துட்டோம். நிச்சயமா. நேயர்களே, இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடை பெறுவதற்கு முன்பு உங்க சிந்தனைக்காக ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். என்ன கேள்வி அது? இன்றைய விவாதத்தை கேட்ட பிறகு உங்க மூளையோட உளவியலையும் மனநிலையையும் மேம்படுத்த உங்களோட வீட்ல உள்ள ஒரே ஒரு அறைய மட்டும் முழுமையா மாத்தி அமைக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எந்த அறைய தேர்ந்தெடுப்பீங்க? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. அது அந்த அமைதியான உயரம் குறைவான படுக்கை அறையா, வெளிச்சம் நிரம்பிய யூட்டிலிட்டி அறையா, இல்ல இயற்கையோடு இணைக்கிற முற்றமா? ஏன் அந்த அறையை தேர்ந்தெடுப்பீங்க? அந்த புதிய யுகம் உங்களோட தினசரி சிந்தனையையும் வாழ்க்கையையும் எப்படி மாத்துன்னு கொஞ்ச நேரம் ஒதுக்கி யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. உங்களது சிந்தனைகள் சிறக்கட்டும்.